பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி. ஹே ஹாய்லோ வணக்கம் மக்களே, இது தரத்தை போற்றும் ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கொண்டாட்டம் சீசன் 6. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஃபேமிலியோட சூப்பர்பான ஒரு கோலத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, குட்டி பசங்கள்லாம் க்யூட்டாக நிற்கிறாங்க. மேம், கோலம் யார் போட்டது? நான் தான் போட்டேன். நீங்கள் தான் போட்டீங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு கோலம் போட? ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ கோலம் வந்து எதுக்காக மேடம் நம்ம வந்து போடுறோம்? கோலம் வந்து ஒரு அழகுக்காக போடுறோம். ஓகே, ஸோ அது நன்மைகள் ஒரு சில விஷயம்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ காலையில் எழுந்து நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம்லாம் இல்லாமல் நல்லா எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும், பண்ண மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுக்காக கோலம் போடுறீங்க. சூப்பர். இப்போ வந்து கோலம் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா நானும் நிறைய இதில் பார்த்துருக்கேன், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து கோலம்லாம் மஸ்ட்டாக இறங்கி போடுறதில்ல. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? காலையில் எழுந்து கோலம் போட்டால் அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் சிம்பிளாக சொல்லுங்கள், காலையில் எழுந்து போடுங்க, எக்ஸசைஸாக இருக்கும். போட்டால் போடுங்க, போவாங்க கட்டி போங்க, வீட்டுக்கு போங்க, அப்படி தான் சொல்ல வரீங்களா? காலையில் எழுந்து குமிச்சு வளைஞ்சி அது அந்த காலத்தில் பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணாங்க. இப்போ யாரும் அது மாதிரி இது பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இப்போ எல்லாம் பண்ணுங்க, மேடமும் சந்தோஷமாவாங்க, நானும் சந்தோஷப்படுவேன். சூப்பர் மேடம், அந்த கோலமும் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லாம் போயிருக்கீங்களா? ஜிஆர்டிக்கு இன்னும் வந்துருக்கு, இப்போ புதுசாக வந்திருக்கேன் நான். போயிருக்கீங்களா? இப்போ புதுசாக வந்திருக்கீங்க. ஓகே. இப்போ பொங்கலுக்குள்ள வந்து நம்ம ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு, எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஒன்று போயிட்டுருக்கு, வெயிட் ஸ்கீம் அண்ட் அமௌண்ட் ஸ்கீம் சொல்லிட்டு ஒன்று போயிட்டுருக்கு. அந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான பல விஷயங்கள் இருக்குது, காத்துட்ருக்கு. அண்ட் நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள், புது கலெக்ஷன்ஸை வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ட் உங்கள் கோல் ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து அவங்களும் இந்த கோல கொண்டாட்டத்தில் ஒரு பார்ட்டாகணும்னு ஆசைப்பட்டு அவங்க சில ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் வாங்கிக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். அண்ட் வர சொல்லிவிடுவா? வணக்கம் மகளே, இது ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கொண்டாட்டம் சீசன் 6. அண்ட் நீங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோலம் போட்ட மேம் தான் இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. நல்லா இருக்கீங்களா? ஓகே, காலையில் டீ காஃபி தான் சாப்பிட்டீங்களா? ஓகே, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? சூப்பர் மேடம். ஓகே, கோலம் வந்து நீங்கள் ஒரு எவ்வளோ வருஷமாக போட்டுட்ருக்கீங்க? 20 வருஷமாக போட்டுட்டு. 20 வருஷமாக கோலம் போட்டுட்ருக்கீங்க. ரொம்ப சூப்பர் மேடம், நல்லா இருந்தது. தான் போடுவோம், ஃபெஸ்டிவல்லாம் போடுவீங்க. ஆமாம். அண்ட் ஓகே, நம்ம இந்த மார்கழி மாதத்துக்கும் போடுறீங்க. ஓகே, சூப்பர் மேடம், ரொம்ப சூப்பராக இருக்குது.
அண்ட் நம்ம வந்து இப்போ இருக்க கோலம்லாம் வந்து பல யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ கோலம் போட்டால் இந்த விஷயம்லாம் இருக்குப்பா, கோலம் போட்டால் குனிஞ்சு நிமிஞ்சு இது பண்ணி வேலை பார்க்கும்போது இன்கேஸ் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க பிரசவ காலத்துலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 1 ஹவராக குனிஞ்சு போடும்போது எல்லாம் இடுப்பு நிமிந்துக்கு கூட போடுறதுனால இடுப்புக்கு கை காலுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸசைஸாக தான் இருக்கும். எக்ஸசைஸ்லாம் போட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும் உடம்பு. இந்த காலத்தில் கட்டாயம் இதெல்லாம் செய்ய வேண்டியது. அதனால் இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸாகவே பண்ணலாம். எங்களுக்கெல்லாம் எங்கள் கையில் ஃபோனோடு இருக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது, ஃபோனில் கோலத்தை பார்க்கறதுனா டைம் கரெக்டாக இருக்குது. தாண்டி மேக்ஸிமம் ½ ஹவர் ஆகுது. ½ ஹவர் ஒர்க் அவுட் தானே நம்மளுக்கு. சொல்லுமா எங்கேயோ போய் ஜிம்முக்கு ஃபீஸை கட்டி பண்ணுறதுக்கு இங்கே குனிஞ்சு நீ வந்து எழுந்து கூட்டி பெருக்கி பண்ணும்போது ஃபுல் பாடிக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட் கிடைக்குது. ப்ளஸ் நம்ம முன்னோர்கள் சொன்னது தான், அப்பயே பாட்டி தாத்தாலாம் சொல்லுவாங்க, ஏய் குனிஞ்சு நிமிந்து பெருக்குமா அப்போ தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும்னுவாங்க இல்லையா? சூப்பர் மேடம், ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. ஸ்கீமில் எதனா இருக்கீங்களாங்க? இல்லை, இந்த திருவள்ளூர் ஜிஆர்டி இங்கெல்லாம் போயிருக்கேன், எடுத்திருக்கேன், சரடெல்லாம் எடுத்திருக்கேன், அங்கே தான் எடுத்திருக்கேன். சூப்பர் மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் ஒன்று போயிட்டுருக்கு, அமௌண்ட் ஸ்கீம் அண்ட் ரைட் ஸ்கீம் சொல்லி ஒன்று போயிட்டுருக்கு. அந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில்வர் கிஃப்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்ட் இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ஜிஆர்டியோட விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பொங்கலுக்கு நீங்கள் வாங்கலாம், கிறிஸ்மஸ்க்கு போய் வாங்குங்க, நியூ இயர் வருது. ஸோ இதுக்கெல்லாம் எப்படியும் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னமோ நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போய் பாருங்கள், உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நீங்கள் உள்ளே போய்ட்டு ஓகே உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா ஜாலியாக வாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோல கொண்டாட்டத்தில் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஒரு பார்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டு அவங்க சொல்லி ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் வாங்கிக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன், ஜிஆர்டியும் ஆசைப்பட்றாங்க, அண்ட் நம்ம சேனல் ஆசைப்படுது. வாங்கிக்கிறீங்களா? ஓகே வாங்க, நான் வாங்கிக்கிறீங்களான்னு நான் கேட்குறேன், வாங்க. உங்கள் நேம் சொல்லுங்கள். கார்த்தியாயினி. கார்த்தியாயினியாவா? உங்கள் நேம்? கீர்த்தனா. கீர்த்தனா. உங்கள் பேர் கேட்டல, பரவாயில்ல சொல்லுங்கள். அபி. அப்பி. அப்பி. உங்கள் பேரும் கேட்டாச்சு, உங்கள் பேரும் கேட்டாச்சு. சரி ஓகே, இந்த பொம்மை யார் பண்ணது? நான்டா. நீ தான் பண்ணியா? நீ ஒருத்தரவே பண்ணியா? எவ்வளோ நேரமாக பண்ணிட்டு இருந்த? ரொம்ப நேரமாக பண்ணிட்டு இருந்தியா? சொல்லு. நீ தானே நாங்கள் வரணும்னு ஆசைப்பட்ட, அப்புறம் வந்த அப்புறம் அமைதியாக இருந்த எப்படி? 2 மினிட்ஸ் ஆச்சா? உனக்கு டெடி பேர் ரொம்ப பிடிக்குமா? உனக்கு பிடிச்சனால தான் வரைஞ்சியா? யாருக்கு வரைஞ்ச? எங்களுக்கு வரைஞ்சியா இல்லை யாருக்கு வரைஞ்சது? எங்களுக்கு தான். எங்களுக்கு தான் வரைஞ்சிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகேவா? சரியா? இதுக்கெல்லாம் அளவு கூடாது. ஓகேவா? தேங்க்ஸ். சூப்பர். ரைம் சொல்லுவீங்களா? சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு கிளிப்பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி கடங்கே வாலாட்டு, சின்ன நடிகை தாள தட்டு. மறந்துட்டியா? வந்துட்டியா? வேறு சாங் பாடு, வேறு பாட்டு பாடு. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இயல் சாலை போட்டு இயத்துட ஓட்டு, உன்னை போட்ட நல்ல உடையாட உள்ள, என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை. ஏய் சூப்பர் 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 சூப்பராக இருந்தது. ஓகே 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 சூப்பர். இதே மாதிரி சூப்பராக பொம்மை பண்ணுங்க, சூப்பராக ஜாலியாக படிங்க, ஜாலியாக இருங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் அளவு கூட. ஓகேவா? ஓகே பாய். ஹே ஹாயில் வணக்கம் மகளே, இது ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கொண்டாட்டம் சீசன் 6. அண்ட் இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேமிலி இருக்காங்க. ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? அவங்க எங்கே கூப்பிட்றீங்க? இங்கே தானே இருக்காங்க, இருங்க. நல்லா இருக்கும். இப்படி வந்துடுறேன், கிட்ட வந்துடுறேன். நல்லா இருக்கும். இங்கே வாயன், ஏதோ கேட்குறான் பாரு, இங்கே வாயன். நல்லா இருக்கீங்களா? ஒன்று ரொம்ப நல்லா இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. காபி சாப்பிட்டேன். காபி சாப்பிட்டீங்களா? சூப்பர். நான் ரொம்ப நேரமாக பாரு, எனக்கு யாரும் ஒரு காபி தர மாட்டீங்க. ஓகே சூப்பர்மா. கோலம் நீங்கள் போட்டுதா? பொண்ணு போட்டுச்சு. பொண்ணு போட்டாங்க. ஓகே, அதான் உங்ககிட்ட இருந்து வந்ததை நீங்கள் கற்றுக் கொடுக்குறது, நீங்கள் கற்றுக் கொடுக்குறது தானே. சூப்பர்மா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோலம் வந்து நம்ம எதுக்குமா போடுறோம்? நம்ம கீழே குனிஞ்சுன்னு இருந்து போட்டால் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி போடுவோம். அதனால் கோலம் போடுறோம் நம்ம வந்து.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற உங்கள் பேரன் பேத்திங்களாம் இருக்காங்கல்ல, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், இப்போ எங்களை மாதிரி பசங்க அண்டு பொம்பளை பிள்ளைகள்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ இவங்களுக்குலாம் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த இந்த ஜென்ரேஷனில் வந்து கோலம் போகிறதுலாம் வந்து அந்த அளவுக்குலாம் பெருசாக எங்கேயும் இல்லை. அப்படின்னும் போது இப்போ இருக்கிற அந்த பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? புண்ணு நிமிந்து கோலம் போடுங்க கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். வேற என்ன? கோலம் போடுறதுக்கே அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? பார்த்துட்டு போடுவாங்க. போனை கீழே வச்சுட்டு மனுஷங்களை வெளியில வந்து பாருங்கன்னு சொல்லுங்க. போனை கீழே வச்சுட்டு வெளியே வந்து பாருங்க. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கம்மா, ஃபோனை ஒரு 10 நிமிஷத்துக்கு கீழே வச்சுருங்க, யாருன்னா எடுத்துன்னு போனாலும் பிரச்சனை இல்லை, 10 நிமிஷம் வச்சுருங்க, அது போட்டோம், நீங்கள் வந்து கோலம் போடுங்க, கோலம் போட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு ஃபோனை பாருங்கள், ஃபோன் இருக்காது, அது பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன, கோலம் போட்டோமா போட்டோம். கண்டிப்பாக அம்மா நீங்கள் சொல்கிறேன், நானும் அதை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். இனி எல்லோரும் ஃபோனை தூக்கி தனியாக வச்சுருங்க, எத்தனை போனால் பிரச்சனை இல்லை, கோலம் போடுங்க, ஜாலியாக இருங்க. சூப்பர்மா, சூப்பர், ரொம்ப அருமையாக இருக்குது கோலம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லாம் போயிருக்கீங்களா? எங்கள் பொண்ணு தான் போவோம். பொண்ணு போயிருக்காங்க இல்லையா? ஸோ ஓகே, அடுத்த டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பொங்கலுக்கு பொண்ணு கூட சேர்ந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வாங்க. அங்கே எல்லோரும் சூப்பராக எல்லோரும் பயங்கரமாக உபசரிப்பாங்க. வேறு இங்கேயே 2 பேர் இருக்காங்க, மரியாதை தெரிஞ்ச பசங்க, ரொம்ப அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆட்கள். ஐயோ, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. எனக்கே ஒரே கூச்சமாக இருக்கே. ரைட்டு, இவங்க என்ன ரொம்ப இது பண்ணுறாங்கண்ணா. சூப்பர். ஸோ நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு வந்திருக்காங்க. அந்த கிஃப்ட் நீங்கள் வாங்கிக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன், ஜிஆர்டி ஜுவல்லர்ஸும் ஆசைப்பட்றாங்க. ஹாயில் வணக்கம் மக்களே, இது ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கொண்டாட்டம் சீசன் 6. அண்ட் இனி நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோலம் போட்ட மேடம் தான் இருக்காங்க. ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நேம்? பி மித்ரா. சூப்பர் மேடம். இந்த கோலம் வந்து எவ்வளோ நேரமாக எடுத்து போட்டுக்கிட்டீங்க? 6:30க்கு தான் ஏன்ச்சேன், அதனால நீங்கள் 7:30க்கு வந்ததுனால அதுக்குள்ளே முடிச்சு தான் வச்சுருந்தோம். ஓகே, வரதுக்கு கிட்ட ஒரு 1.5 ஹவரில் முடிச்சிருக்கீங்க இல்லையா? யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க கோலம்? ஃபோனில் பார்த்து. ஃபோனில் பார்த்து கற்றுக்கினது தானா? ஓகே, ஃபோனில் பார்த்து இந்த அளவுக்கு சூப்பராக போட்டிருக்கீங்க. இது எப்படி புள்ளி வச்சு போகிறதா இல்லை அப்படியே நார்மலாக ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டு அதில் இது பண்ணுற மாதிரியா? ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து எவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து கோலம்லாம் போட்டு பொங்கலுக்கு ஊருக்கு போனால் அங்கே ஃபேமிலியில் இருக்காங்க. ஸோ ஜாலியாக அப்படியே சண்டை போட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு கோலத்தை கீழத்தை போட்டு ஃபன் பண்ணுறது இல்லையா? சூப்பர், அப்படி தான் கற்றுக்கிட்டீங்க. அப்படின்னா கூட ஒரு 2 வருஷமாக கற்று வச்சுருப்பீங்களா? 9th போடுறேன், இப்போ 11th 3 இயர்ஸ் ஆகும். ஓகே, சூப்பர். நீங்கள் 9th to 11th இல்லையா? இப்போ பார்க்குற உங்கள் ஏஜ் பீப்புளுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்கள் போடுறீங்க கோலம், பல பேர் போடவே மாட்டுறாங்க, சொன்னால் திரும்பி படுத்துட்டு போயிடுறாங்க, அட பூங்காடா அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸசைஸாக இருக்கும் தான் சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து புள்ளி வச்சு வரலனா கூட சாக் பீஸில் போட்டு அதுக்கு மேலே கூட போடல ட்ரை பண்ணலாம். நான் அப்படி தான் டிசைன்லாம் வரலன்னா அப்படி தான் போடுவேன். எக்ஸசைஸாக இருக்கும், அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னப்போ எனக்கு தோணுது, இப்போ கோலம் போகிறதுக்கு வேறு எதனா ஈஸி மெத்தடில் எதனா இருக்குது? நீங்கள் சொன்னீங்களே புள்ளி வச்சு வரலனால சாக் பீஸ் வச்சு எதனா போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்றீங்களே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக உங்கள் ஏதாவது ஈஸி மெத்தட் எதனா இருக்கா போடுறதுக்கு? ஈஸி மெத்தட்லாம் எனக்கு தெரியல, எனக்கு பிடிக்கவே வராது மாவு, ஆனாலும் இப்படி தூவி விட்டு போடுறது. தூவி விட்டதுக்கே இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கோலம் வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லாம் போயிருக்கீங்களா? அம்மா போயிருப்பாங்க. ஓகே, அம்மா போயிருப்பாங்க இல்லையா? ஓகே, இந்த டைம் அம்மா கூட சேர்ந்து பொங்கலுக்கு வாங்க, ஜிஆர்டி வாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்கீமும் ஒன்று போயிட்டுருக்கு, அமௌண்ட் ஸ்கீம் அண்ட் ஒயிட் ஸ்கீம் சொல்லிட்டு ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணாங்கன்னா அம்மா கிட்ட சொல்லிவிடுங்க. ஜாயின் பண்ணாங்கன்னா அம்மாவுக்கு வந்து சில்வர் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க, கிஃப்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வாங்க, செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலும் கூட. அண்ட் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து ஒரு பார்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கோலம் கொண்டாட்டத்தில் அவங்க சில ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் வாங்கிக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். ஹே ஹாயில் வணக்கம் மக்களே, இது ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கொண்டாட்டம் சீசன் 6. அண்ட் அன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபேமிலி இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? குட்டி நேம் என்ன? ருத்ரேஷ். சொல்லு. ருத்ரேஷ் சொல்லு. சூப்பர் மேடம். எவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து கோலம் போட்டுட்ருக்கீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கோலம் போட்டுட்ருக்கேன். விவரம் தெரிஞ்சதுலேருந்து கோலம் நம்ம தம்பி போட்டா மாதிரிங்களா? ஒரு குட்டி கோலம் போட்டா மாதிரி. ஸோ பிறக்கும் போதே நான் மேடம் பார்த்தீங்கன்னா கோலத்தோட தான் அப்படியே பிறந்து ஜாலியாக போட்டுருக்கேன். சூப்பர் மேடம். அண்ட் உங்கள் கோலம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மனசுலேருந்து சொல்கிறேன், ஐயோ
வேற லெவல் அப்படின்ற மாதிரி உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது கோலம் வந்து. நான் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எவ்வளோ நேரம் மேடம் ஆச்சு உங்களுக்கு வந்து? 2 மணி நேரம். ஸோ நீங்கள் போட்ட எஃபெக்ட்டுக்கு ஒர்த்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்ட் மேடம் இப்போ வந்து கோலம் போடுறோம் இல்லையா, அந்த கோலம் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல வரீங்க? கோலம் போட்டால் இவ்வளோ இது இருக்குது, இதில் நன்மைகள்லாம் இருக்குது, அந்த மாதிரி எதனா ஒன்று? காலையிலே எழுந்திரிச்சு கோலம் போடும்போது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ளஸ் எக்ஸசைஸ், நல்ல எக்ஸசைஸ். நம்மளால் ஓட முடியாது, விளையாட முடியாது, இப்போல்லாம் எல்லாம் மொபைல்லே அடிக்ட் ஆகிட்டோம் இல்லையா. ஸோ கோலம் போடும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அடுத்து என்ன டிசைன் போடலாம், எப்படி இது பண்ணலாம், எப்படி அழகு பண்ணலாம், எப்படி கலர் அடிக்கலாம் அப்படிங்கிற அந்த க்ரியேட்டிவிட்டி வரும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா திங்கிங் அதிகமாகும். திங்கிங் மைண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். நல்ல எக்ஸசைஸ், அவ்வளோதான். சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஸ்பெசிஃபிக்காக மார்கழி மாதத்தில் மட்டும் ஸ்பெஷலாக பார்க்குறதுக்கான காரணம் எதனா இருக்கா? இருக்கு. மார்கழி மாதங்கிறது பனிகாலங்கிறதுனால வீட்டில் அதிக நேரம் தூங்கக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சு, விடிய காலமே எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடும்போது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரதா சொல்லி ஒரு ஐதீகம் அந்த காலத்தில் இருந்து. ஆனால் அது ஐதீகமாக சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கான காரணம் இல்லை. அதிக நேரம் தூங்கக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க, அவ்வளோதான். அதுக்காக தான் எழுப்பி போடுறாங்க. எனக்கு இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் கிடச்சிருக்கு. எனக்கு இவ்வளோ நான் கேட்டதில் எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கு மேடம். அண்ட் நீங்கள் வந்து நம்ம ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லாம் போயிருக்கீங்களா? பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? சூப்பர் மேடம். இப்போ நம்ம ஆவடி ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே நீந்தாமா நம்ம ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கீம் ஒன்று போயிட்டுருக்கு, ஒயிட் ஸ்கீம் அண்ட் அமௌண்ட் ஸ்கீம் சொல்லிட்டு ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் கிஃப்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பொங்கல்லாம் வேறு வருது, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வேறு அங்கே உள்ளே இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஜிஆர்டியில் தான் எடுத்துருக்கோம். ஜிஆர்டி தான் எடுப்பீங்களா? அப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. எப்படி இருந்தாலும் அங்கே தான் டெஃபரெண்டாக போவீங்க. ஸோ இந்த டைமாக போங்க, சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஃபங்க்ஷன்ஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல் தீபாவளி முடிஞ்சிட்டு எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ தேங்க்யூ மேடம். அண்ட் இந்த கோல கொண்டாட்டத்தில் நம்ம ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து ஒரு பார்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டு அவங்க சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதை நீங்கள் வாங்கிக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப்போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி.